ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான் மாடர்ன் இன்சுலேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்கில் வரும், சரிங்களா? இந்த ஸ்டாக்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு ஹை ரிஸ்க்கான இது தான். பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் 196 தான் இருக்கான் ஸ்டாக்ஸு. ஸோ மார்க்கெட் கேப்பும் பார்த்தீங்கன்னா 924. ஸோ பிஇ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வேல்யூபுளாக இருக்குது, 18 தான் இருக்கான். ஸோ ஆர்ஓசி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அடுத்தடுத்த குவார்ட்டர் இதுவாகி போன குவார்ட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொமோட்டோ ஹோல்டிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பெக்ரேஷியோவும் 2க்கு மேலே இல்லை. ஸோ 1 கீழே இருக்கனால 2 கீழே இருக்கனால ஓகே, ப்ளட்ஜ் கிடையாது. இண்டஸ்ட்ரி பியும் பார்த்தீங்கன்னா 31 தான் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி கம்மியாக இருக்குது, சரிங்களா? இவன் வெறும் 18 தான் இருக்கான், இவன் 31 இருக்கான், சரிங்களா? டெப்ட் ஈக்விட்டியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் டிஐ ஹோல்டிங்கும் வச்சுருக்காங்க. எஃப்ஐ மட்டும் வரல. சாரி, எஃப்ஐ வந்திருக்காங்களா? எஃப்ஐ மட்டும் வரல. சேஞ்ச் இன் எஃப்ஐயும் இல்லை. சரி, ஓகேங்களா? எஃப்ஐ ஹோல்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 0.3. சாரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் எஃப்ஐ ஒன்றும் மைனஸ் பண்ணல. இன்னும் கொஞ்சம் போக போக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இந்த ஸ்டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 48 கோடி கிட்ட கொடுத்துருக்கான். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பிபி/எக்ஸ் 35 கிட்டே இருக்குது. கிரகாம் நம்பரும் 158 கிட்டே இருக்குது. பட் ஒரு கிரகாம் நம்பரை விட அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் அந்த அளவுக்கு அண்டர் வேல்யூவில் தான் இருக்கான், சரிங்களா? பிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா வாரி எனர்ஜிஸில் கூட இருக்கான். ஸோ ப்ரீமியம் எனர்ஜி, இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கான்ல, இந்த சோலார் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவும் இவன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கவனமாக பார்க்கறது நல்லது. குவார்ட்டர் ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ஸாக ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. அதுவும் லாஸ்ட் ஒரு 5-6 குவார்ட்டராக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த குவார்ட்டரில் என்ன நடக்குதுன்றதை இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இயர்லியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இதுவாகிருக்கு. ஸோ இந்த லாஸ்ட்டாக ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெவலுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம், சரிங்களா? பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டலில் டைல்யூட்டே பண்ணாமல் வச்சுருக்கான். லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக டைல்யூட்டே பண்ணாமல் வச்சுருக்கானுங்க. அதுதான் இந்த ஸ்டாக்ஸை ஏறதுக்கான காரணம். ஏன் ஏறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து வெளியே கிடைக்காது. அதாவது பார்த்திங்கன்னா இவங்க டைல்யூட் பண்ண, அதாவது போனஸு ஸ்பிளிட்டு நிறைய கார்பரேட் ஆக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இதுவாகும், என்ன சொல்கிறது, நிறைய ஸ்டாக் வெளியே போகும். ஸோ அதனால் மக்கள்கிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா அது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஓரளவுக்கு சர்க்குலேட் ஆகாமல் அப்படியே டிமாண்டாக இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும். டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் தெரியல, அந்த கான்செப்ட் படி தான் ஏறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் ஏறுறதுக்கான ஏன் அதிகமாக வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணாமல் வச்சுருக்கான். ஸோ அதனால் கேஷ் ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ப்ளஸில் தான் வச்சுருக்காங்க, சரிங்களா? ரிசீவபிள்லையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ தான் ப்ளஸில் வந்திருக்காங்க, தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக மைனஸில் இருந்துட்டு இப்போ இந்த இடத்துல வராங்கன்னா காசு உள்ளே வந்துட்டுருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இது ஓரளவுக்கு பாசிட்டிவான சைடு தான். இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? இன்வெஸ்டரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டைல்யூட் பண்ணாமல் வச்சுருக்கான் ஸ்டாக்ஸை. இதுவே ஓரளவுக்கு ப்ளஸ்ஸு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸும் பார்த்திங்கன்னா 1,35,000 தான் ஆரம்பத்துலேருந்தே இருக்காங்க. ஸோ இதுவும் ஓரளவுக்கு நம்மளுக்கு ப்ளஸ், சரிங்களா? ஏன்னா ஸ்டாக்ஸ் நிறைய பேர் இருந்தால் அது இதுவாகாது, சரிங்களா? டாக்குமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்து ஆல்ரெடி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட்டு செப்டம்பருக்கும் இதுக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக டிசம்பர்லேயும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் இந்த ஸ்டாக்ஸை பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கை டெக்னிக்கலாக பார்த்துருவோம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஸு ஒரு லாங் கன்சால்டேஷனில் இந்த ஸ்டாக்ஸை உடைக்கிறதுக்கு ரெடியாக ஆகிட்டு இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2021 இந்த ஸ்டாக்கு 20 இருந்திருக்கான். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ செக்யூர்டாக போயிருக்கு. ரொம்ப சின்ன யாரோ உள்ளே வந்து வாங்கியிருக்காங்க, அட்லீஸ்ட் ப்ரொமோட்டராக உள்ளே வந்து வாங்கியிருப்பாங்க. பட் நல்லா போயிருக்கனால இந்த ஸ்டாக்ஸ் இதுவாகிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷனு வீக்லியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஏறிட்டுருக்கு, சரிங்களா? எப்போ இந்த ஸ்டாக்ஸ் இது பிரேக் டவுன் ஆகுதோ நான் எஸ்கேப் ஆகிறேன். இந்த ஸ்டாக்கில் ஆல்ரெடி நானும் என்ட்ரி ஆகியிருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 குவார்ட்டருக்கு முன்னாடி நான் என்ட்ரி ஆகிட்டேன். ஸோ ஸ்டாக்ஸை பார்த்து அதெல்லாம் எப்படி பிடிச்சிட்றது பின்னாடி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படி ஒரு ஸ்டாக்ஸை எப்படி செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா பக்காவாக இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸில் ஒரு 50% ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் இப்போ வாங்கலாமா கேட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் தான் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 10,000 போட போகிறீங்கன்னா முதல்ல ஒரு 2,000 அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கீழே வரும்போது இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த ஸ்டாக்ஸை பார்த்து உங்கள் சைடில் என்னென்ன ரிசர்ச் பண்ணுமோ ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ஸை
நீங்கள் வாங்கலாமா வேணாமான்றது நீங்கள் முடிவெடுங்க. சரிங்களா? நான் சொல்கிறேன்றதுக்காக இந்த ஸ்டாக்ஸை வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா என்னுடைய என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னாடியே என்ட்ரி ஆகிட்டேன். இப்போது நான் சொன்னாலும் அது தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ வாங்கணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இருக்கிறத சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்டாக்ஸ் இதுமாரி பார்க்கலாம். எப்படின்னா ஸ்டாக்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணுறது, என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சு பண்ணுறது அப்படின்றத, ஒரு பிஸ்னஸை நல்லா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வீடியோவாக வரும். எப்படி ஒரு பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பற்றிய வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெல்த் கிரியேஷன் பண்ணுறதுக்கான நோக்கத்துக்காக போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா அது சைடில் தனியாக ஏதாவது வச்சுக்கிறதா தான் வச்சுக்கோங்க. பட் ஆனால் இன்வெஸ்டிங்கிறது தனியாக வச்சுக்கோங்க. அதுதான் வெல்த் கிரியேட் பண்ணும். ஏன்னா லாங் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டிங் ஆகும். நானும் பார்த்திங்கன்னா ட்ரேடிங்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் இருந்தாலும் ஒரு சைடில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். அதை விட்டுறாதீங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.